தேவனுடைய மகிமையும் கிருபையும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானதங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். சங்கீதக்காரர் பிரஜாதியாருக்காக ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வருமாறு சங்கீதக்காரர் பிரஜாதியாரையும் அழைக்கிறார். புறஜாதியார் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வரும்போது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் ஆனந்தமும் உண்டாகும். அவருடைய ஆத்துமாவில் சமாதானம் உண்டாகும். ஆகையினால் பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே சர்வ ஆளுகையும் உள்ளவர். அவர் ஆதி முதலாய் இருக்கிறவர். வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவர். தேவனுடைய சிங்காசனம் நித்திய காலமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து பூமியின் ராஜ்யங்களை நோக்கி பார்க்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. தேவனுடைய வல்லமை பூமியின் மீது இறங்கி வந்திருக்கிறது. பூமியின் குடிகளுக்கு தேவன் நன்மை செய்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூமியின் ஜனங்கள் எல்லோரும் அனுபவிக்கிறார்கள். இதனால் பூமியின் ராஜ்யங்கள் எல்லோரும் தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே மகத்துவமுள்ள ராஜா. அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். அவர் தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். இது ஒருவேளை இடியின் ஓசையாக இருக்கலாம். தேவன் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனத்தாரோடு இடியின் ஓசையோடு பேசினார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. சங்கீதம் 29:3-4. கர்த்தர் வானங்களின் மேலும் மேகங்கள் மேலும் கேருபீன்கள் மேலும் ரதங்கள் மேலும் எழுந்தருளி இருக்கிறார். இது தவிர மற்ற உபாயங்கள் மூலமாகவும் கர்த்தர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எழுந்தருளினார். கர்த்தருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமை மின்னல், இடி ஆகியவற்றின் மூலமாக மேக மண்டலங்களில் பிரசித்தமாயிற்று. கர்த்தரே தமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறார். கர்த்தர் தமது ஆலயத்தில் இருக்கும்போது அவருடைய சமூகத்தில் நாம் பயத்தோடும் பக்தியோடும் வர வேண்டும். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். வல்லமை தேவனுக்கே உரியது என்று சொல்லி அவருடைய வல்லமையை நாம் அங்கீகரிக்க வேண்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் தேவனுக்கே உரியது. தேவனுடைய ராஜ்யம் கிருபையும் வல்லமையும் உள்ளது. அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவன் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் தம்முடைய சபையை பாதுகாக்கிறார். தம்முடைய தெய்வீக ஆளுகையினால் சபையை ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக பராமரிப்பும் இருக்கும். தேவனுடைய வல்லமை மேக மண்டலங்களில் இருக்கும். தேவன் தம்முடைய சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறவர். இடியோசை தேவனுடைய வல்லமையை அறிவிக்கிறது. மழை பெய்யும் போது அது சிறிய மழையாக இருந்தாலும் பெருமழையாக இருந்தாலும் அதுவும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வல்லமை மேக மண்டலங்களில் உள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய மகிமை விளங்குகிறது. அவர் தமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறார். அங்கு அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். கர்த்தருடைய அற்புதங்களை பார்த்து நாம் பிரமிக்கிறோம். அவருடைய பலத்த செய்கைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம். கர்த்தர் தம்முடைய கிரியைகளில் பயங்கரமானவர். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் வரும்போது பயபக்தியோடு வர வேண்டும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். இஸ்ரவேலின் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் அவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரமாணங்களை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஸ்தலமும் பரிசுத்தமானது, அவருடைய பிரமாணங்களும் பரிசுத்தமானது. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக பாவிகளால் வர முடியாது. தேவனுடைய பரிசுத்தம் பாவிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. பாவிகள் தேவனுடைய குணாதிசயங்கள் எதையும் விரும்புவதில்லை. அதிலும் விசேஷமாய் அவர்கள் பரிசுத்தத்தை விரும்புவதில்லை. புறஜாதி தேசத்தின் தெய்வங்கள் ஜீவன் இல்லாதவை, உண்மை இல்லாதவை, அவை மாயையானவை. அவற்றை ஆராதிக்கிறவர்களுக்கு அவற்றைப் போலவே ஜீவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். புறஜாதி தெய்வங்களிடம் ஒன்றுமில்லை. ஆகையினால் அவற்றால் ஒன்றையும் அருள முடியாது. அவற்றை ஆராதிக்கிறவர்களும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் இருந்து பலனையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் தேவனிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதை தேவனுக்கு பயபக்தியோடு காணிக்கையாய் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும்.